அனைவருக்கும் வணக்கம். நான் பிரபாகர் ஜோதிடர். ஓம் சிவாய நமக. சிவசக்தி திருச்சிற்றம்பலம். இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன்னா, என்கிட்ட கேட்ட ஜாதகம் பார்க்க வந்த கேட்டவங்களுக்கு கேட்ட பதிலை தான் நான் சொல்கிறேன், கருத்தில் கொள்ளுங்க. இளமையில் சுக்கிர திசை வந்தால் என்ன செய்யணும் தான் என்கிட்ட கேள்வி கேட்டாங்க. அதை பதிலை தான் இப்போ நான் சொல்ல போகிறேன். ஒருவர் ஜாதகத்தில் அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் இளமையில் சுக்கிர திசை, அது சுபராக இருந்தாலும் பாபராக இருந்தாலும், அதாவது நல்ல திசையாக இருந்தாலும் கெட்ட திசையாக இருந்தாலும், இளமையில் சுக்கிர திசை நடைபெற்றால் அது ஜாதகருக்கு கெடுதலையே செய்கிறது. படிப்பையும் ஒழுங்கின்மையும் கெடுக்கிறது. அதேபோல் மேசம், ரிஷமம், கடகம், சிம்மம், துலாம், தனுசு, கும்பம், மீனம் ஆகிய லக்கணங்களுக்கு இளமையில் நடக்கும் சுக்கிரன் திசை ஆசையை காட்டி மோசம் செய்யும், கருத்தில் கொள்ளுங்க. ஆனால் சுக்கிர திசை நடக்கக்குள்ள ஜாதகர் பார்க்கறதுக்கு அழகாக இருப்பாங்க, சுறுசுறுப்பாக இருப்பாங்க, எந்த ஒரு வேலையும் வெகு சீக்கிரமாக செய்து முடிச்சிருவாங்க. ஆனால் இந்த படிப்பு இது சம்மந்தப்பட்ட அனைத்தையும் ஜாதகருக்கு இந்த சுக்கிர திசை கெடுத்துரும், கருத்தில் கொள்ளுங்க. சுக்கிர திசையை பொறுத்து மட்டும் 28 வயதுக்கு மேல் வந்தால் மிகவும் சிறப்பான பலனை செய்யும். நீங்கள் கருத்தில் கொண்டு நீங்கள் பயன்பெறுங்க. நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன்.